நம்ம சித்தப்பு 2.0 சொல்லிட்டு ஈரானை முடிச்சு கட்டுறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் யூஏஇ கேட்டுச்சு, அந்த நாடு கேட்டுச்சு, இந்த நாடு கேட்டுச்சுன்னு ஒத்தி வச்சிருக்குதான். இந்த கதையெல்லாம் ஊரு நம்போ சித்தப்பு, நான் நம்ப மாட்டேன். நம்ம யூஎஸ் வந்து ஏன் ஈரான் மேலே குண்டு போட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? அணு ஆயுதத்துக்காகவா? அதெல்லாம் கதை. அது வேணா உலகம் நம்போ. யூஎஸ் வந்து ஏன் இன்னைக்கு வல்லரசு நாடா இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் டாலர். இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா வர்த்தகமும் டாலர்ல நடைபெறுது. அதனாலதான் சித்தப்பு மாசா இருக்கிறான். இல்லைன்னு வச்சுக்கங்க, அவன் ஒரு டம்மி பீஸ் தான். எந்தெந்த நாடெல்லாம் டாலர்ல வர்த்தகம் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்கள ஒழிச்சு கட்டுவான், சண்டைக்கு போயிடுவான். அவனோட பார்வை லைட்டா வந்து இந்தியா பக்கம் வருது. இந்த பிரிக்ஸ் நாடு கேள்விப்பட்டீங்களா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 5 நாடு சேர்ந்து ரொம்ப நாளாவே வந்து டாலரை ஒழிச்சுக்கிட்டு நமக்குள்ள ஒரு வர்த்தகம் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருக்கானுங்க. சித்தப்பு இப்போ அவனுக்கு மேலே காண்டாயிட்டா, குறிப்பாக இந்தியா மேலே. சித்தப்பு அந்த பக்கம் இந்த பக்கம் போய்க்க, இன்னும் ஊர் பக்கம் வந்தான்னு வச்சுக்க, இப்படி கண்ணாமலையை நோண்டி பிதிக்கி பார்த்துக்க, தக்காளி பிதிக்கிற மாதிரி. இந்த யோகி வேஷமெல்லாம் வேற எங்கேயா போட்டுக்கணும். தொலைச்சி போடுவோம், தொலைச்சி உன்னைய.